ஹலோ கைஸ், நேற்று நம்ம ஃபினிக்ஸ் ரூடர் அப்படிங்கிற ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். இது ஒரு ஸ்டாமினா டைப் பேப்ளேட். நான் கூட இது டிஃபென்ஸாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அது டிஃபென்ஸ்லாம் இல்லைங்க, இது ஒரு ஸ்டாமினா. அதையும் நமக்கு கமெண்ட் பண்ணி தான் சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினிக்ஸ் ரூடர் பேப்ளேட்டை வச்சு 5 பேப்ளேட் எக்ஸ் பேப்ளேட்டுக்கு சண்டை போட போகிறோம். அதில் 4 பேப்ளேட் ஒரிஜினல் டக்கரட்டோமி, ஒரே ஒருத்தர் ஃபேக்கில் இருக்கான். பட் ஃபேக்காக இருக்கனால மொக்க பையன் நினச்சிடக்கூடாது. இவன் பவர்ஃபுல்லானவன், லெஃப்ட் சைடில் சுற்றுற கொபால் ட்ராகன்கிற பேப்ளேட். எனிவேஸ் கைஸ், இந்த 5 பேருக்கு சண்டை வச்சு ரூடர் எப்படி இருக்க போகுது, ஃபினிக்ஸ் ரூடர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. நம்ம இப்போ பேட்டலுக்குள்ளே போயிடலாம். லேடி ட்ரிப். ஃபர்ஸ்ட் பேட்டல் ஹெல்த் சைத்துக்கும் ஃபினிக்ஸ் ரூடருக்கும் லான்ச் பண்ணி பார்த்துருவோமா? 3 பாயிண்ட் எடுக்கணும். 3, 2, 1 லேடி ட்ரிப். இந்த பொசிஷன் சரியில்லை, நான் இந்த பொசிஷனில் வச்சுக்கிறேன். இதான் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இந்த பக்கம் இருக்கட்டும். இப்போ லான்ச் பண்ணுவோம். 3, 2, 1 லேடி ட்ரிப். ஸ்டாமினா டைப் அப்படிங்கிறனால சென்ட்ரல் நிற்கிது பார்த்தீங்களா? ஓ, சரியான ஹிட்டு. ஆனால் என்னடா ஹெல்த் செய்து தள்ள மாட்டுது. ஓ, என்ன ப்ரோ இது, என்ன கடை நடக்குதுங்க? ஹெல்த் செய்து தள்ள மாட்டுதுங்க. இங்கே ஒரு ஃபினிக்ஸோட ஸ்டெமினா சுத்தமாக குறையவே இல்லை, மாசு இல்லை. ஸோ அடுத்த லான்ச்சை விடுவோமா? ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கு. 3, 2, 1 லேடி ட்ரிப். நெத்தி அடி, சொல்லி அடி. ஓ ஓ, ட்ராக்கை பிடிச்சிச்சு, இறங்கி அடிச்சு. ஆனால் அந்தளவுக்கு வேலிடான ஹீட்டாக தெரியல. ஆனால் இந்த ஃபினிக்ஸ் ரூடர் ட்ராக்கை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா ஸ்டெமினா பேப்ளேட் ரொம்பவே சென்டரில் இருக்குது. ஸோ ஸ்டெமினா போயிருக்கு 2 பேப்ளேட்டுக்குமேவும், ஃபினிக்ஸ் ரூடருக்கும் போகிற மாதிரி தெரியுது. ஆனால் அவனுக்கு அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, ஹெல்த் சைத்துக்கு தாண்டா போயிருக்கு. ஃபினிக்ஸ் ரூடர் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்காண்டா. 2 பாயிண்ட் எடுத்துட்டான்டா. என்னடா ஸ்டெமினா ஃபினிஷில் இவ்வளோ பங்கமாக பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த பேப்ளேடு, இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி பார்க்கலையே. 3, 2, 1 லேடி ட்ரிப். நெத்தி அடி, சொல்லி அடி. ஓ, இந்த வட்டம் ரூடர் ஃபின் ட்ராக்கை பிடிச்சி. பட் அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக தெரியல. பட் இருந்தாலுமே வின் பண்ணியிருக்குது ஃபினிக்ஸ் ரூடர் தான். எப்பா நீங்கள் ஃபேக்காக இருந்தாலும் உண்மையில் பயங்கரமாக இருக்கீங்கப்பா. ஸோ கைஸ், இதை வின் பண்ணியிருக்குது ஃபினிக்ஸ் ரூடர் தான். அடுத்து எடுக்க போகிறது டிரான்ஸ்வாடை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, அட்டாக் டைப் பேப்ளேட் எல்லாமே ஸ்டெமினாவோட பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அடிச்சு அடியில் பறக்க விட்ருவானுங்க. பட் ஸ்டெமினா கம்மியாக இருக்கும். பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத. 3, 2, 1 லேடி ட்ரிப். நெத்தி அடி, சொல்லி அடி. ட்ராக்கை பிடிச்சிட்டானா? அது எஃபெக்டிவாக தெரியல. என்னங்கிட்ட நடக்குதுங்க? டிரான்ஸ்வாடும் மண்ணை கவி விட்டது கைஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரில. 3, 2, 1 லேடி ட்ரிப். லேடி ட்ரிப். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. ஆனால் அடி இவ்வளோ அடி வாங்கி தாங்குது பார்த்தீங்களாங்க. உண்மையிலே வேற மாதிரி இல்லை. இதை பற்றி பேசி தான் ஆகணும். ஸோ 2 பாயிண்ட் ஃபினிக்ஸ் ரூடர் எடுத்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்தால் வின் பண்ணிடுவான். டிரான்ஸ்வார்டு ஒன்றும் கூட எடுக்கல. கமான் டிரான்ஸ்வார்டு. மிஸ் ஆயிடுச்சு ட்ராக்கை பிடிச்சி. டிரான்ஸ்வார்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ப்ரோ, சத்தியமாக இல்லை ப்ரோ. ஸோ ஃபினிக்ஸ் ரூடர் இஸ் தி வின்னர். வேறு மாதிரி அடுத்து எடுக்க போகிற டிரான் பஸ்டர் லான்ச் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1 லேடி ட்ரிப். லேடி ட்ரிப். ஓ, டிரான் பஸ்டர் நேற்று சம்பவம் பண்ணிக்கிட்டு இருந்தான் இந்த வேவில் அன்பாக்சிங் பண்ண போது. ஆனால் இன்றைக்கி சம்பவம் நடக்கலை கைஸ். இன்றைக்கி ஃபினிக்ஸ் ரூடர் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கு. ஒருவேளை ஸ்டேடியத்தோட பொசிஷன் இந்த மாதிரி வச்சனால தான் பவர்ஃபுல்லாக இல்லாமல் இருக்குதோ. இங்கே வச்சு பார்ப்போம், மறுபடியும் இப்படி வச்சு சண்டை போட்டு பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி அதுவாக கூட இருக்கலாம். அந்த பொசிஷன் ட்ராக்கை பிடிக்கிறதுக்கு பொசிஷன் கிடைக்காமல் இருக்கலாம். 3, 2, 1 லேடி ட்ரிப். லேடி ட்ரிப். இப்போ ஹிட்டு விழுகுது. வெறித்தனமான ஹிட்டு விழுந்துச்சு. என்னடா என்ன டிரான் பஸ்டர் சென்டருக்கு போயிட்டான். டிரான் பஸ்டருக்கு ஸ்டெமினா போயிடுச்சு, சத்து போயிடுச்சு. ஸோ 2 பாயிண்ட் எடுத்திருக்கு ஃபினிக்ஸ் ரூடர். ஸோ இது ஸ்டேடியம் பொசிஷன் மாற்றுறதுனால மட்டும் கிடையாது, ஃபினிக்ஸ் ரூடருக்கு உண்மையிலே பவர் இருக்குதுப்பா. 3, 2, 1 லேடி ட்ரிப். நெத்தி அடி, சொல்லி அடி. வாவ்,
கிராண்ட் பஸ்டர் மாஸ்க் காட்டிடுச்சு, ட்ராக்கை பிடிச்சி ஏறி அடிச்சு பாக்கெட் பண்ணிட்டான். உண்மையிலேயே வெறித்தனம். ஸோ அடுத்த லான்ச்சை விட்டுலாம். 3, 2, 1 let it trip. இல்லை ஐயோ ரீலான்ச்சுங்க. 3, 2, 1 let it trip. Let it trip. ஓ இந்த சைடில் தான் பாக்கெட்டே ஆகுது. இப்படி ஒரு பேல் பாக்கெட்டாகி நான் பார்த்ததே இல்லை. வேறு தானே 2 பேர் ஈக்குவலாக 2-2 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோரில் இருக்காங்க. 3, 2, 1 let it trip. Let it trip. சிக்கிறாத யார் ஜெயிக்க போகிறா? கிராண்ட் பஸ்டரா ஃபினிக்ஸ் ரூடரா? ஃபீனிக்ஸ் ரூடர் ஜெயிச்செடுத்து ஸ்டெமினா மெயின்டைன் பண்ணி. ஸோ 2 பேருமே ஈக்குவலாக இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங் அட்டாக் விகரஸாக இருந்துச்சுன்னா, ஒரு பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கிராண்ட் பஸ்டர் மாஸ்க் காட்டிடுறான்ப்பா. பட் இதில் இப்போதைக்கு ஜெயிச்சிருக்குது ஃபினிக்ஸ் ரூடர் தான், கிராண்ட் பஸ்டர் கிடையாது. 3 பேரை டிஃபீட் பண்ணிட்டாங்க, அது ஒரிஜினல் டைகர் டப்பி. ஸோ அடுத்து எடுக்க போகிறது ஷெல்டர் ட்ரேக். லான்ச் பண்ணி பார்ப்போம். இது 2மே ஸ்டாமினா மாதிரி இருக்க பேப்லேட். 3, 2, 1 let it trip. Let it trip. ரெண்டு பேருமே டாக்கை பிடிக்க மாட்டாங்க. அதிகமாக ஸ்டெமினா ஏன் வச்சுருக்கானோ அவன் ஒருத்தனால வின்னரு. யாரா அது? ஷெல்டர் ட்ரேக்கா? ஐயோ ட்ரேக் செத்துருச்சு. இல்லை 2மே தலைமாடுது. யார் ஜெயிக்க போகிறா? ட்ரேக்கு தலைமாடுதுடா. ஏன் ஃபினிக்ஸ் ரூடர் மாஸ்க் காட்டி வச்சுறாங்க. வேற மாதிரிங்க சம்பவம் தான். இது உண்மையிலே செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குங்க ஸ்டெமினால. அல்டிமேட்டு. 3, 2, 1 let it trip. Let it trip. Okay. Who is going to win now? ஐயோ வேறு தரமாக அடித்தாங்கடா. ஐயோ ஃபினிக்ஸ் ரூடருக்கு ஸ்டெமினா போயிடுச்சு. தள்ள மாடிட்டான். ஏன் ஃபினிக்ஸ் தாண்டா தள்ள மாடினது. இவே ப்ரோ விழுந்தான். ப்ரோ ஐ கான்ட் பிலீவ் ப்ரோ. என்ன நடக்குதுன்னு தெரில ப்ரோ. ஸோ ஃபினிக்ஸ் தான் வின் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஷெல்டர் அட்டாக்கு 1 பாயிண்ட் கூட எடுக்கல. இவன் ஜெயிச்சிருவான்னு நினச்சேன், பட் ஜெயிக்கல. ஸோ கைஸ் 2 பாயிண்ட் எடுத்துருச்சு ஃபினிக்ஸ் ரூடரு. எப்படி மாஸ்க் காட்டுதுன்னு தெரில. அடுத்த லான்ச்சை விட்டுருவோமா? 3, 2, 1 let it trip. Let it trip. Whoa. Jo. எவன்டா அதிகமாக ஸ்டெமினா மெயின்டைன் பண்ணுறா? அவன் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குடா. யார்? The one and only the one and only Phoenix Ruder. So guys, சொல்லியே ஆகணும், ஒரு ஒரிஜினல் டக்கரட்டமி பேப்ளேடுக்கு இந்த ஃபேக்கான பேப்ளேட் டஃப் கொடுக்கறது பெரிய விஷயம். ஸ்டெமினால இவன் தான்டா, இவன் அடிச்சுக்க எவனும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் அடித்து சொல்லுவேன், இப்போதைக்கு எங்கிட்ட இருக்க பேப்ளேடில் இவன் தான் பவர்ஃபுல்லான ஒரு பேப்ளேடர். ஸ்டெமினால சொல்கிறேன், ஏன்னா இந்த அளவுக்கு பவராக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அட்டாக் டைப் பேப்ளேட் கிட்ட செருப்பால் அடிவாங்க, அது கண்டுக்கு தேவையில்லை. பட் மற்ற பேப்ளேட் கூட சண்டை போடும்போது இவன் மேக்ஸிமம் ஜெயிக்கிறதுக்கு பார்க்குறான், ஜெயிக்கிறான். அதான் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அடுத்து எடுக்க போகிறது ஃபைனலாக இருக்க லெஃப்ட் பேப்ளேட் ட்ராகூன், கொபால் ட்ராகூன். ஸோ இங்கே ஏன் நடக்க போகுது, கதை மாறுமா? ஃபினிக்ஸ் ரூடர் மறுபடியும் ஜெயிப்பானா தோப்பானா பார்ப்போம். 3, 2, 1 let it trip. கொபால் ட்ராகூன்டா. கொபால்ட்டு தம்பி ஸ்பீடில் வந்தீங்க ப்ரோ, எங்கே அங்கே போய் படுத்துக்கிட்டீங்க? ஸோ கைஸ், கொபால்ட்டுக்கு மாஸ் என்ட்ரி கொடுக்கலான்னு பார்த்தேன், அவன் தமாஸ் பண்ணிட்டு போயிட்டான். 3, 2, 1 let it trip. Let it trip. ஒரு கொபால்ட் ஷோ யுவர் பவர். ஓ ட்ராக்கை பிடிச்சிச்சு. வேற மாதிரி கொபால்ட்டின் சம்பவம் ஆரம்பம். கொபால்ட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கமான் கொபால்ட் ட்ராகன். ஓ கொபால்ட் வின் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் த பவர் ஆஃப் தி கொபால்ட் ட்ராகன்டா. மாசு கைஸ், எத்தனை டக்காரட்டமி பேரோட சம்பவம் பண்ணவனா அவன் வந்து சம்பவம் பண்ணிட்டான். தட் இஸ் கொபால்ட் ட்ராகன். ஸோ அடுத்த லான்ச்சை விட்டுருவோம். 3, 2, 1 let it trip. 2 பேருமே ஈக்குவலாக 1-1 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் போர்டில் இருக்காங்க கைஸ். ஓ ட்ராக்கை பிடிச்சி வந்துச்சு, ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. இந்த வட்டம் அடி கிடச்சிருச்சு, பாக்கெட்டே பண்ணிருச்சு. பங்கோட்டாட்டு எகெயின் கொபால்ட் பாஸ் காட்டுறதில் கெத்து காமிச்சிக்கிட்டு இருக்கான். சூப்பர். ஃபைனல் லான்ச்சு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம்னா கொபால்ட் வின் பண்ணிடுவான். பட் இங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 3, 2, 1 let it trip. கொபால்ட் ட்ராகன் ஆன் தி வே. ஒரு பஸ்ட்டு ஃபினிஷ். என்னடா ட்ராக் பிடிச்சி அடிக்கவே இல்லை. இப்போ தான் அடி விழுந்துருக்கு. போடு அடிக்கிற அடியில் ஃபினிக்ஸ் தெரியுது கைஸ்.
அது பறகுது ப்ரோ. ஸ்டெமினா யாருக்கு அதிகமாக இருக்கோ அவன் வின் பண்ணிடுவான். யார் 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 ஓ ஃபினிக்ஸ் கைஸ் டப்பு கொடுக்குதுடா. நானும் இறங்கி வந்து டப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஈக்குவலாக 2 பாயிண்டில் இருக்காங்க. ஸோ பார்ப்போம். அடுத்த ஒரு பாயிண்ட்டை எடுக்க போகிறவன் தான் வின்னர். 3 2 1 let it trip. சூப்பரு. ஸோ கைஸ் ஃபினிக்ஸ் ரூடர் ஜெயிச்சிருமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இல்லை தம்பி இல்லை. கொபால்ட்டுங்கிற இருக்க வரைக்கும் பேப்ளேட் எக்ஸில் வேறு எவனாலே அவனை அடிச்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ கண்ணிமைக்கும் நேரத்தில் கண்டத்தை விட்டு வெளியே தள்ளி விட்டான். ஸோ கைஸ் பேட்டில் செம்மையாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆனால் பொண்ணுங்க ஒரிஜினல் டக்கரட்டமி பேடா இதெல்லாம் அசால்ட்டாக தோக்கடிச்சிட்டான் கைஸ். இவன் அசால்ட்டாக தோக்கடிச்சிட்டான். ஆனால் அவனையே இவன் சம்பவம் பண்ணிட்டான். இவனும் ஃபேக்கு தான், ஒரிஜினல் கிடையாது. பட் இருந்தாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ப்ரோ நீங்கள் கேட்கலாம் ஃபினிக்ஸ் நீங்கள் ஏன் ப்ரோ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஃபினிக்ஸ் ரிங்கில் அந்த ஸ்க்ரூ போயிருக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நான் மாட்டிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ see you on the next video. This is crafted by Dabba Wonder. Tata guys.